ராணிப்பேட்டை அருகே அமையவுள்ள வாகன உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வாகன உற்பத்தி ஆலையில் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், கூடுதல் விவரம் என்ன? தௌஃபிக், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் புதியதாக துவங்க உள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது விழா மேடையில் வந்திருக்கக்கூடிய அவர் விழா தொடங்கியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் பகுதியில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த இடத்தில் சுமார் 470 ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் உற்பத்தி நிறுவனம் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் தமிழக அரசு மற்றும் டாடா நிறுவனத்திற்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து தற்போது 9,000 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆலையானது அமைய உள்ளது. 470 ஏக்கரில். இதற்கு இந்த தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் சுமார் 5,000 பேருக்கு நேரடியாகவும் 15,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அடிக்கல் நாட்டு விழா தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர், டாடா நிறுவனத்தின் குழும தலைவர் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது விழாவானது நடைபெற்று வருகிறது. தௌஃபிக், குமரவேல், என்ன கார் உற்பத்தி இங்கு செய்யப்பட உள்ளது? இந்த ராணிப்பேட்டை பணப்பாக்கம் சிப்காட்டை பொறுத்த வரைக்கும் டாடா நிறுவனத்தினுடைய ஜாக்வார் கார் தயாரிப்பதற்கான நிறுவனம் அமைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இங்கு இருக்கக்கூடிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டாடா நிறுவனத்தின் சார்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள், வெஹிக்கிள் மின்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளையும் கூடுதலாக ஜாக்வார் அந்த காரினுடைய உற்பத்தியையும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். டாடா குழுமம் சார்பாக அது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டாடா நிறுவனத்தின் மற்ற கார்களுக்கான உதிரி பாகங்களும் முக்கியமாக என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலை இங்கு நிறுவுள்ளது. மொத்தமாக இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட்ல வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய பகுதியும், இன்னொரு பிளான்ட்ல நார்மலா இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் கார் உள்ளிட்ட தயாரிக்கக்கூடிய பகுதியாகவும், இன்னொரு பிளான்ட்ல ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜாக்வார், இந்த ஜாக்வார் காருக்கு மட்டுமே ஒரு தனியான கட்டமைப்பு டாடா நிறுவனம் இந்த பகுதியில் துவங்க இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இதற்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பு பகுதி வேறொரு பிளான்ட் ஆகப்படி அந்த அடிப்படையில் மொத்தமாக ஒரு 3 பிளான்ட்டை நிறுவுவதற்காக டாடா நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறாங்க. இவர்கள் குறிப்பிட்டது போல முதல் கட்டமாக வெஹிக்கிளுக்கான பிரதான முக்கியத்துவமும், அதனைத் தொடர்ந்து ஜாக்வார் கார் தயாரிப்பதற்கான முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிறுவனமானது இங்கு தொடங்க உள்ளது. தௌஃபிக், குமரவேல், இதனால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நேரடியாக இங்கு அமைய உள்ள 470 ஏக்கரில் இந்த டாடா நிறுவனத்தினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையானது அமைய உள்ளது. இங்க இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக 5,000 பேருக்கு இங்கு இருக்கக்கூடிய கம்பெனியிலேயே, தொழிற்சாலையிலேயே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இது தவிர மறைமுகமாக பல்வேறு, மறைமுகமாக என்றால் இது சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்கும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் என மொத்தம் 15,000 பேருக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறார்கள். டாடா நிறுவனமும் குறிப்பிட்டிருக்கிறது. நேரடியாக பணியை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா கம்பெனி வேலை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள், உதாரணத்துக்கு டிப்ளமோ முடித்தவர்கள், என்ஜினியரிங் முடித்தவர்கள், ஆட்டோமொபைல் முடித்தவர்கள் என நேரடியாக பணி முடித்தவர்கள் இதற்கு இங்கு நேரடியாக பணியில் அமர்த்தப்படுவார்கள். மறைமுக வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட், இதர இந்த தொழிற்சார்ந்த தொழில்கள் இருக்கக்கூடிய இதர பிரிவினரான 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும்
முடியும் என்ற ஒரு கூற்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த நம்ம சிப்காட் பகுதி அமையக்குள்ள பகுதியானது ஒரு மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழிலாக தோல் தொழிற்சாலையும் காலணி தொழிற்சாலையும் இருந்து வரக்கூடிய ஒரு மாவட்டம். இதில் போதிய அளவு தொழில் வாய்ப்பு மிக குறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் புதியதாக அமைக்கப்பட உள்ள 1200 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ள புதிய சிப்காட் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியாக தான் 470 ஏக்கரில் டாடா நிறுவனத்தினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி இருக்கிறார்கள். இதனை அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பணப்பாக்கம், நெமிலி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அதிகப்படியான வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது. தௌஃபிக். குமரவேல், தகவலுக்கு நன்றி.